அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் மழைநீர் பயன்கள், மழைநீர் சேகரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மழை எப்படி பெய்யுது அப்படின்னா, நம்ம கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போயிட்டு அது மேகத்துக்குள்ளே இருக்கும். மேகம் குளிர்ந்து அதுக்கப்புறமா தான் கீழே மழையாக பெய்யுது. இந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லா மழையும் கீழே சேர்றது கிடையாது. பாதி மழை ஆவியாயிரும். அதுக்கப்புறம் பாலைவனம் மாதிரி இருக்கிற ஏரியாக்களில் மொத்த நீரும் ஆவியாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அங்கே தண்ணி இருக்கிறது இல்லை பாலைவனங்களில். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது அது எப்படி முன்னே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மயில் இருந்தால் தோகையாடும். இது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஈசல் இருந்துச்சுன்னா அதோட புத்துக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு பறக்கும். அதுக்கப்புறம் எருமை வானத்தை பார்த்து முக்காலமிடும். பூனையாக இருந்தால் அடுப்படிக்குள்ளே போய் பதுங்கிக்கும்னு சொல்லுவாங்க. பறவைகள் தாழ்வாக பறக்கும், வானத்திலேருந்து கொஞ்சம் தாழ்வாக பறக்கும். இதுதான் மழை வரக்கான அறிகுறிகள். மழை நிறைய வகைகள் இருக்குது. ஆலிமலை, சோனைமலை, தூறல் மலை, சாரல் மலை, அடமலை, கனமழை, அப்புறம் பனிமலை, ஆலிமலை, இது மாதிரி புயல் மலை, இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. மலையோட கடவுள் பார்த்திங்கன்னா காளி, மாரி, இது ரெண்டும் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே கடவுள் தான். அது 2 பேரில் இருக்குது. வர்ண பகவானும் மலையோட கடவுள் தான். இந்த 2 கடவுளுமே மலைக்கு உகந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக மழை பொழியிற இடம் பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி. இது மேகாலய மாநிலத்தில் சில்லாங்குங்கிற பகுதியில் கிழக்கு இமாலய மலைச்சரிவில் இருக்குது. இங்கே தான் அதிகமாக மழை பெய்யுது. நம்ம சின்ன வயசில் புக்கிலலாம் படிச்சிருப்போம். அதிக மழை பொழிய இடம் சிரபுஞ்சி அப்படின்ட்டு. மழைநீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியம். இது சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும். மழை பெய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் மழைநீர் தொட்டி செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி அதுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அப்போ நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்போயுமே தண்ணி வற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். விவசாயிகளாக இருந்தாங்கன்னா அவங்க பண்ணை குட்டைகள் அமைச்சு அந்த நீரை சேகரித்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க. இந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடல்லையே போய் கலந்துரும். ஒரு 40% கடல்லையே கலந்துருது. மீதி 30% வெயிலில் ஆவியாகி போயிடும். ஒரு 10-15% பார்த்திங்கன்னா பூமி உறிஞ்சும். அதுலேயும் மண்ணுக்கு ஈரப்பதம் கிடைக்கிறது ஒரு 10% தான் ஈரப்பதம் கிடைக்கிது. அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய தண்ணி சேகரித்து வச்சா மட்டும்தான் மண்ணோட ஈரப்பதம் தக்க வச்சுக்க முடியும். அப்போ தான் நம்ம விவசாயம் பார்க்குறக்கும் நல்லது. விவசாயம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைக்கும். அப்போ மழைநீர் ரொம்ப முக்கியமானது. இது குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். மழை பெஞ்சால் தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். அப்போ தான் உணவுப் பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லித்தரணும். தனியாக நம்ம அடித்தொட்டி கூட ஒன்று வச்சுட்டு அதில் மழைநீரெல்லாம் சேகரித்து அதை நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் மழை தண்ணியே நல்ல தண்ணியாக பிடிச்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியும் பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது. அவங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தூரம் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு கூட குடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் மழை பெய்யும் போதே நம்ம தண்ணி சேகரித்து வச்சுக்கலாம். நிலத்தடி நீர் மட்டம் உயர்ச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி எப்பவுமே இருக்கும். பின்னாட்களில் நம்ம குழந்தைகளும் தண்ணிக்கு கஷ்டப்படாமல் இருப்பாங்க. இப்போல்லாம் குடிக்கிற தண்ணி அப்புறம் வெளி பயன்பாட்டுக்கு கூட தண்ணி வாங்கி காசு போட்டு வாங்கி தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மழைநீர் தண்ணி சேகரித்து வச்சோம் அப்படின்னா காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்காது. இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.